பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல இப்போ வந்து செய்தியை பார்த்திருப்பீங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் நீதி வெல்லும் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை எடுத்துட்டு நீதி பரவட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தி இதான் என்னுடைய எதிர்காலத்தை அழிச்சிருச்சு அப்படின்னும் போது அதை எடுத்துட்டு நீ இந்திய எதிர்ப்பு தான், இந்திய திணிப்போட எதிர்ப்பு தான் மாறி இருக்குன்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இதுவுமே மத்திய அரசு தான் பண்ணுது. இதுல வந்து பிஜேபியோட தலையீடு நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நான் பொலிட்டிக்கலாவே சொல்லக்கூடிய விஷயம், இந்த படத்தோட டைம் லைன் பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாவை பத்தி எல்லாம் பேசி வரும்போது நிச்சயமாக 1965க்கு முன்பு உள்ள இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதாவது இந்தி திணிப்பு போராட்டத்தை வந்து எடுத்து சொல்றாங்க. அதாவது இப்போ திமுக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணினா திமுகவோட முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களோட நண்பர்கள் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அவங்க படம் எடுக்கும்போது டைரக்டா காங்கிரஸ் அடிக்கிறாங்க. சோ காங்கிரஸ் அடிச்சு படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே காங்கிரஸ் இருக்கும் போது மாநிலங்கள்ல வந்து மொழி திணிப்பு என்பது இருந்தது உண்மை. அந்த டைம்ல வந்து 1967 பிஜேபி கட்சியே கிடையாது. சோ அன்னைக்கு வந்து காங்கிரஸ் தான் இருக்காங்க. சோ காங்கிரஸ் செய்த அட்டூழியத்தை வந்து இன்னைக்கு திமுக வந்து வெளிக்கொண்டு வராங்க. ஆனா வெளிக்கொண்டு வந்துட்டு அதே நேரத்துல அவங்களோட தன்மானத்தை அடகு வச்சு அந்த கட்சி கூட லாஸ்ட் 30 வருஷமா கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. சோ எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கணும்னு நினைச்சோ அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு இந்திய எதிர்ப்பு பேசுவதுதான் திமுகவோட ஸ்டைல். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அதையும் காமிச்சு மக்களை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது அவங்களோட திறமையான பார்க்க